அதிமுக கூட்டணியில் எல்லாம் டெல்லியிலிருந்துதான் முடிவு செய்யப்படுகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதன் அடிமை கூட்டத்தையும் தமிழ் மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் திட்டவட்டம். மகளுக்கு திஹார் என்று காங்கிரஸ் சொல்ல பகீர் என்று பதறிப்போய் டெல்லி சென்றவர் கருணாநிதி. எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை விமர்சித்த திமுகவுக்கு அதிமுக பதிலடி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி இடையே நடைபெறும் சந்திப்பில் சுமூக முடிவு எட்டப்பட வாய்ப்பு. சென்னை பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் 2ஆம் கட்டமாக வேட்பாளர் நேர்காணல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்திய விஜய். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் உத்தேச பட்டியல் திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் இன்று வழங்க இருப்பதாக செல்வ பெருந்தகை தகவல். எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் என்று வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை நாங்கள் ஆய்வு செய்து எடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் குழுவிடம், பேச்சுவார்த்தை குழுவிடம் அளிப்போம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் 10 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை திமுகவிடம் வழங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தளி, திருத்துறைப்பூண்டி, திருப்பூர், பவானிசாகர், பழனி, சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் போட்டியிட விருப்பம். மதிமுக போட்டியிட விரும்பும் 10 சட்டமன்ற தொகுதிகளின் பட்டியல் திமுகவிடம் ஒப்படைப்பு. மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு, கோவில்பட்டி, சாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் போட்டியிட விருப்பம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு அவசர கூட்டம் இன்று நடக்கிறது. தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. ராமதாஸ், சசிகலா இடையே தைலாபுரத்தில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. மக்களுக்கு நல்லது நடக்கவே சசிகலாவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாக ராமதாஸ் விளக்கம். நல்லது நடக்கணும், தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும், அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். தேர்தல் அறிவித்த பிறகு தமிழ்நாட்டிற்கு எப்படி நிதி கேட்க முடியும் என முதலமைச்சருக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி. டெல்லி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் திமுக கபளீகரம் செய்வதாக குற்றச்சாட்டு. இன்றைக்கு நாங்கள் செல்வது முதலமைச்சர் சொல்வது போல தமிழ்நாட்டுக்கு நிதியை பெற்றுத்தர அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க முடியுமா? அதை கூட முதல்வருக்கு தெரியாதா? பயம். இன்னொன்னு, டெல்லி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கபலீகரம் செய்வதால் தான் தமிழ்நாடு மக்கள் உங்களை மாற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரி சட்டசபைக்கு நடைபெறும் தேர்தலில் 16 தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்ஆர் காங்கிரஸ். 10 தொகுதிகளில் பாஜகவும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளிலும் போட்டி. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல். லட்சிய ஜனநாயக கட்சியின் பெயரை தவிர்த்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. புதிய கட்சி வருவதால் கூட்டணி பலம் பெறும் என அமித்ஷா கூறியதாக தகவல். ஏடிஎம்கே இருக்கிறது, புதிதாக ஒரு கட்சி இணைந்திருக்கின்றது. அது நம்முடைய மத்திய பாரத பிரதமர் அவர்கள்
மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் அந்த கட்சி நம்மோடு வரும்பொழுது இன்னும் பலமாக இருக்கும், நன்றாக இருக்கும், வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று கூறியிருந்தார். சென்னையில் 2 நாட்களில் 57 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை கைப்பற்றிய பறக்கும் படையினர். உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 13 கிலோ வெள்ளி பொருட்களும் பறிமுதல். ஆவடி அருகே அரசு மற்றும் தனியார் வங்கி ஏடிஎம்களில் நிரப்ப எடுத்துச் செல்லப்பட்ட 76 லட்சம் ரூபாய் பறிமுதல். தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றாததால் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள். தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதால் 16ஆம் தேதியுடன் நிறைவடையும் தேர்வுகள். வேட்பாளர்கள் தங்கள் மீதான குற்ற வழக்குகள் தொடர்பான விவரங்களை மக்களிடம் தெரிவிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. தேர்தலுக்கு முன் 3 நாட்களுக்கு விளம்பரமாக வெளியிட அறிவுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் இன்று ரம்ஜான் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் பங்குனி மாத தெப்பல் உற்சவம். தாயார் குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நூற்றி 8 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கான பணி நேரம் 12 மணியிலிருந்து 8 மணி நேரமாக குறைப்பு. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தொழிலாளர் தீர்ப்பாயம் உத்தரவு. பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் காலிஃபாவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. எரிசக்தி கட்டமைப்புகள் மற்றும் குடியிருப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு கண்டனம். பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என திரிணாமுல் காங்கிரஸ் அறிவிப்பு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடு உள்ளிட்ட 10 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் மம்தா. நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் 35 காசுகள் வரை உயர்த்திய பெட்ரோலிய நிறுவனங்கள். சாதாரண பெட்ரோல் விலையில் மாற்றம் ஏதுமில்லை என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. விமானங்களில் 60% இருக்கைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க தடை விதித்த விவகாரம். மத்திய அரசின் முடிவால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்படும் என விமான சேவை நிறுவனங்கள் கடிதம். சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 300 சூதாட்ட மற்றும் பந்தய செயலிகளுக்கு தடை. ஆன்லைன் கேமிங் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின் இதுவரை 4900 தளங்கள் முடக்கம். ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதன் எதிரொலி. ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் உள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவசர அறிவுறுத்தல். பாகிஸ்தான் வான் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஆப்கன் மக்களுக்கு இந்தியா மனிதாபிமான உதவிகள். மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட 2.5 டன் அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைப்பு. ஈரான் போரால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பேரல் $120 தாண்டியது. $180 வரை உயர வாய்ப்புள்ளதாக சவுதி அரேபியா எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் ராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது பற்றி பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் தகவல். ஈரானுடன் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டம். Dialogue. Would you say that? Well, look, we can have dialogue, but I don't want to do a ceasefire. You know, you don't do a ceasefire when you're literally obliterating the other side. They don't have a Navy. They don't have an Air Force. They don't have any equipment. They don't have any spotters. They don't have anti-aircraft. They don't have radar. And their leaders have all been killed at every level. இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசிய ஈரான். பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடிய மக்கள்.
லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் நடத்திய வான் தாக்குதலில் 20 பேர் உயிரிழப்பு. ஹெஸ்புல்லா இயக்கத்தினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்பாவி மக்கள் பலியான பரிதாபம். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ரோபோக்களுக்கான பரிசோதனைகள் தீவிரம். ரோபோக்களின் நகர்வுகளை கண்காணிக்கும் வகையில் 8 மணி நேர சோதனை. பிசிசிஐ வர்ணனையாளர் குழுவிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் எல். சிவராமகிருஷ்ணன். தான் கருப்பு நிறமாக இருப்பதால் 23 ஆண்டுகளாக டாஸ் நிகழ்வு மற்றும் பரிசளிப்பு விழாவை தொகுத்து வழங்க அனுமதிக்கவில்லை என புகார். அயர்லாந்து சுற்றுப்பயணம் செய்யும் இந்திய கிரிக்கெட் அணியின் அட்டவணை வெளியீடு. ஜூன் 26 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் T20 போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் ஒரு வாரத்திற்கு பிறகு தங்கம் விலை உயர்ந்தது. ஆபரண தங்கம் சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. நடிகர் கமல்ஹாசனுக்கு தெலங்கானா அரசின் வைடி ஜெயராஜ் விருது. హైదరాబాద్లో నடைபெற்ற నిகழ்ச்சியில் முதலமைச்சர் రేవంత్ రెడ్డి వழங்கினார். నట గ్రంథాలయమే మరి సీఎం శ్రీ రేవంత్ రెడ్డి గారి చేతుల మీదుగా ఈరోజు ప్రతిష్టాత్మకమైనటువంటి అవార్డుని అందుకుంటూ ఉన్నారు కమల్ హాసన్ గారు. భారతీయ సినీ సాగర సంగమంలో ఉదయించిన స్వాతి ముత్యం. நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் 23வது நாள் நிகழ்ச்சி. துறை ரீதியான நடவடிக்கை அவங்க போய் ஸ்டே வாங்கி தான் இங்க வந்திருக்காங்க. முடிவு எடுத்தது நிறைய பேர் நீதிமன்றத்தை தடை வாங்கியிருக்காங்க. தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனல் பறந்த விவாதம். கூட்டணியில இருக்கீங்க, சிலிண்டர் தட்டுப்பாடு சரி செய்ய கேள்வி கேட்டாரா எடப்பாடியாரு? இல்ல குறைக்க சொன்னாரா? என்னங்க இது? கூட இருந்துட்டு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம தமிழ்நாட்டு உரிமைக்காக பேசிட்டு இருக்கிறோம். அது எப்படிங்க நம்ம ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு தரல? 37 திட்டங்கள் ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு தரல. தூத்துக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்பு. அதிமுக சார்பில் சேகர், நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் பாண்டி ஆகியோர் பங்கேற்று விவாதம். அதிமுகவிலிருந்து திரு சேகர் அவர்கள் வந்திருக்கின்றார். அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர். அவரையும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி அன்புடன் வரவேற்கின்றது. அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து கோவில்பட்டி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாண்டியன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்திய பல் மருத்துவ கவுன்சிலுக்கு மாற்றாக தேசிய பல் மருத்துவ ஆணையம் உருவாக்கம். பல் மருத்துவ கல்வியின் தரத்தை உலகளாவிய தரநிலைக்கு உயர்த்தும் நடவடிக்கை என மத்திய அரசு விளக்கம்.